அதாவது குளோபலைசேஷன், உலகமயமாகுதல். இதில் நிறைய ப்ளஸஸும் இருக்குது, அதே நேரத்தில் நிறைய தீங்குகளும் இருக்குங்க. ஸோ வந்து இஸ்லாத்துக்கு முரண்பட்ட கொள்கைகளை வந்து பரப்பக்கூடியதாக இருக்குது. பாலியல் சுதந்திரங்களாகட்டும், இசை, திரையுலகம் ஆகியவை ஆகட்டும், எல்லாமே ஷரியத்துக்கு முரண்படக்கூடிய விஷயம். எல்லாம் நிறைய இடங்களில் குரானில் கண்டிக்கிறான், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட்டு ஜாஹிலியத்தான தீர்ப்புகளை நீங்கள் நாடுகிறீங்களான்று. முஸ்லீம்களுடைய அடையாளங்களை இது அழிக்கிறது. ஹிஜாப் ஆகட்டும், ஹயா வெக்க உணர்வு ஆகட்டும், குடும்பத்துடைய அம்சங்கள் ஆகட்டும், எல்லாமே வெஸ்டர்ன் கல்ச்சரால் ஸ்பாயில் ஆகுது. நீங்கள் முன் உள்ளவர்களை பின்பற்றுவீர்கள் நபிஸ்லாசம் சொன்னாங்க, புகாரி முஸ்லீம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. மூன்றாவது பாதிப்பு வந்து வட்டி அடிப்படையிலான பொருளாதார அடிமைத்தனம். அதாவது இஸ்லாமிய நாடுகளை வட்டி கடன்களால் கட்டுப்படுத்துகின்றன. வேர்ல்ட் பேங்க் ஆகட்டும், இன்னும் ஐஎம்எஃப், நிறைய விஷயங்கள் ஆகட்டும். வட்டி எடுத்தவர் ஷைத்தானால் தாக்கப்பட்டவர்களாக எழுவார்கள் இல்லைங்களா மறுமையில். 2வது அத்தியாயம் 275வது வசனம். உலக அமைப்புகள் வந்து முஸ்லிம் நாடுகளின் தீர்ப்புகளை கட்டுப்படுத்துகின்றன. கலாச்சாரத்தில் நிறைய கலாச்சாரங்கள் நிறைய வழிகேடுகள் பரப்பப்படுது. அது ஹாலிவுட் ஆகட்டும், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் போன்றவை என்ன செய்யுது, மது, ஏத்திசம் போன்ற விஷயங்களை, மோசமான விஷயங்களை பரப்புகின்றன. முஸ்லிம்களுடைய ஒன்றுபட்ட தன்மை, இந்த உம்மத் என்கிற கான்செப்டை அது உடைக்கிறது, பாகுபாடை ஏற்படுத்துகிறது. மேலும் வந்து தஜ்ஜால் முறைமைக்கு ஒரு அடித்தளத்தை அது அமைக்கிறது. தஜ்ஜால் ஃபித்னாக்காக எல்லாருமே உழைத்து கொண்டிருக்கிறாங்க இரவும் பகலுமாக எதிரிகள். ஸோ வந்து தௌஹீத் மட்டும்தான் உலகத்தை ஒன்றாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது.